வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி ஒன்று, சந்தோஷமான காணொலி உண்டு. எங்களுக்கான ஒரு பொறுப்புன்னு சொல்லிக்கொள்ளலாம். அந்த பொறுப்பு தேவையும் அதை வந்து நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். என்னடா தேவை அப்படி என்ன யோசிப்பீங்க. முதலாக நாங்கள் போய் வாங்க போகிறோம். இப்போ நாங்கள் அந்த பொருளை வந்து பாவிச்சிருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். இருந்தாலும் வந்து அதை வந்து நாங்களே வந்து இன்றைக்கு வந்து முதல் தரமாக போய் வாங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சால், அதாவது தங்கச்சிக்கு வந்து அந்த குழந்தை இருக்கிறா. அப்போ அவாக்கான அந்த பொருட்கள் வந்து நாள் சிறக்கு வந்து நாங்கள் அந்த நாள் பார்த்து வாங்கிட்டோம். அதை வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு முறை. அதை வந்து நாங்கள் அந்த நாள் பார்த்து அதெல்லாம் வாங்கிட்டோம். மேலதிகமான பொருட்கள் கொஞ்சம் இருக்குதானே, அதை வந்து நாங்கள் அந்த குழந்தைக்கும் அதையோட தாய்க்குமான அந்த பொருட்களை வந்து ஒரு கடையில் தான் நாங்கள் போய் வாங்க போகிறோம். அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அது வந்து தாய் மாமான பொறுப்பு கூட. அப்போ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அவையிலும் மாரி பொறுப்பு வந்திருக்கு செய்யணும். அப்போ சந்தோஷமான காணொலி. நாங்கள் போய் எங்களுக்கும் இது புது அனுபவம் தானே, போய் நாங்கள் அதை வாங்க போகிறோம். அதை தான் இந்த காணொலி பார்க்குறீங்க. தொடர்ந்து பெருமாள் வந்து ஒன்றுமே கிடைக்காம இருக்குது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு அப்போ நான் அப்படி இல்லை முதல்ல நான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன் இதாக இருக்கேன் அனுபவம் தான். எங்களோட பிள்ளைகளுக்கும் போய் வேண்டினாங்க முதலாக இப்போ நாங்கள் போய் வாங்க போகிறோம். முதல் மருமகன்னு சொல்லியாச்சு. இப்போ மருமகனுக்கு நாங்கள் வாங்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியாக பாருங்க. பெட்ரோல் செட்டுகள் எல்லாம் பாருங்க, பெட்ரோலே இல்லை, ஆக்களையும் இல்லை, பெட்ரோலும் இல்லை. நேற்று இந்தியாலையும் ஒரு செட் இருக்குது, இங்கே இருந்து லைன் இருந்தது. இன்றைக்கு பெட்ரோல் செட்டுகளில் பெட்ரோலே இல்லை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேண்டபடியால் டவுனில் ஆக்கள் சரியான குறைவு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் பண்ணுற கடைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கடை பாருங்க, போட் போட்டிருக்குது அம்முச்சி. இதில் கூடுதலாக வந்து குழந்தை பிள்ளைகளுக்குரிய பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல பண்ணி கொள்ளலாம். இந்த பம்பஸுகள், குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான அந்த குழந்தை இருக்கிற குழந்தை பிள்ளைகளுக்குமான அனைத்து விதமான பொருட்களையும் வந்து நீங்கள் அம்முச்சி இந்த கடையில் வந்து ஒரு இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது எவ்வளத்தை இருக்குன்னா கந்தசாமி கோயில், அதாவது கிளிநொச்சி கந்தசாமி கோயில். அதில் பாருங்கள் கோபுரம் தெரியுது. ஆனால் அந்த வெயிலுக்கு வந்து நல்ல ஒரு வடிவாக இருக்குது கோபுரம் பார்க்க. ஏன்னா இது வந்து ஏன் ரோடு கிளிநொச்சி கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு. இஞ்சி பாருங்க, இதில் இருக்குது அம்முச்சி. இப்போ இதெல்லாம் நாங்கள் போய் பொருட்களை வேண்ட போகிறோம். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்ன மாதிரி உண்டு. இப்போ அந்த நாங்கள் வாங்க போகிற பொருட்கள் வந்து ஒரு லிஸ்ட் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கூடுதலாகவே ஆஸ்பத்திரியால் என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலாலேயே தெரியுது நம்ம அதுக்கான பொருட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால வந்து அந்த லிஸ்ட் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அந்த பொருட்களை நாங்கள் வந்து வாங்க போகிறோம். இப்படி தொடர்ந்து உள்ளுக்கு போவோமே. இப்போ நாங்கள் அப்படியே கடைக்குள்ளே போவோம். அண்ணா ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கு, ஞாயிற்றுக்கிழமைனாலும் இந்த கடை திறந்துருக்கு. உள்ளுக்கு அப்படியே வந்தோடனே பாருங்க இப்படி இருக்குல்ல, மாப்பட்டி ஐட்டங்கள் தான் இருக்குது. சின்ன குழப்பூரி மாப்பட்டி ஐட்டங்களும் இருக்குதுண்ணா. ஆங்கர் ப்ளஸ் வந்து பீடியா ப்ரோ நேன்னிலேருந்து லக்டோயன் அன்லீன் அப்படி சரலாக் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே நீ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துக்கொள்வோமே. இந்த லிஸ்ட் வந்து அப்படியே ஒரு காட்டாக அடித்து வச்சிருக்கணும். இந்த தேவையான பொருளை வந்து அடித்து வச்சிருக்கணும். இப்போ வந்து நாங்கள் முதல் வந்து அம்மாக்கான அந்த பெட்ஸை கேட்டதுகள் எடுக்க போகிறோம். இதில் வந்து கலர்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து 3 எடுத்துருக்கேன். இதில் அளவுகள் அப்படி ஒன்றும் இல்லையா? இருக்குது, சைஸ் இருக்குது. இது காணும் வந்து லுங்கி. இதில் வந்து அப்படியே லுங்கி ஐட்டங்கள் இருக்குது. இப்படியும் இருக்குது. இந்த சரம் பேட்டிக் சரம் இருக்குல்ல, இந்த அப்படியும் இருக்குல்லுங்க. இதில் வந்து கொஞ்சம் பாவிக்கும். இதில் எடுப்போம். 2 இதில் எடுப்போம். ஏண்டா இது வந்து கொஞ்சம் பிறகும் பாவிச்சு கொள்ளலாம். இது வந்து வெள்ளை பேச்சை கேட்டு எடுக்க வேணும். இது வந்து கட்டாயம் எல்லாருமே கொண்டு போகணும். ஒன்று வந்து தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் இது வந்து இருக்கணும் எல்லார்ட்டையும். ஒன்று ஹாஸ்பிட்டல் போய்க்கு இருக்க வேணும். இது வெள்ளை பாவாடை எங்கே இருக்குது தம்பி? இதில் வந்து பட்டர் சில்க் பாவாடையாக இருக்குது.
இந்த பாவாடை எடுப்போம். வந்து வெள்ளை பாவாடை வெள்ளை ப்ளவுஸும் எடுத்துருக்குது. வெள்ளை பெச்சக்கட்டுன்னு சொல்லுவோம், அதுவும் எடுத்தாச்சு. இது ஒன்றில் வைப்பமே என்ன? ஓ இதில் வையுங்க, எல்லாத்தையும் அப்புறம் ஒன்றா எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சட்டை எடுக்க போகிறோம். 2 கலரில் இருக்குது, ரோஸ் இருக்குது, நீலம் இருக்குது. எங்களுக்கு நீலம் விருப்பம் பண்ணபடியாக நாங்கள் நீல கலரில் எடுத்துக்கொள்வோம். இது வந்து செட்டாக இருக்குது. இன்னும் 6 சட்டை இருக்குமென்னு நினைக்கிறேன்னு என்ன, 6 சட்டை இருக்குது இதில். இதுவும் ஒரு அந்த நப்கின் துணியிலேயே தான் அந்த சட்டை இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். அதில் மாதிரி 2 வகையாக இருக்குது இந்த சட்டை நீலம் பாருங்க. இதுலேயும் ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். இது வந்து பிறந்த 1 மாதம் வரைக்கும் இந்த சட்டைகள் பாவிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு அது ஓண்டா பார்த்து தான் எடுக்கப்படும் என்ன, குழந்தைக்கான மாட்டு துணி. இது வந்து நப்கின் துணி எடுக்கப்படுறோம் நாங்கள். நப்கின் மற்றது இடவசதியும் அந்த நாங்களே பார்த்து நாங்களே பார்த்து எடுத்துக்கொள்ளலாமோ. இது வந்து நப்கின் செட்டாக இருக்குது அப்படியே. இது எல்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து நப்கின் டவலாகவே இருக்குது, பெரிய டவல். இங்கே இதில் வந்து செட்டாக இருக்குது துணி வந்து 6 நப்கின் வரும் இதில் ஒரு செட்டில். ரைட். மற்றது சட்டையெல்லாம் சரி. இனி வந்து பப்ளின் துணி வேணும், வெள்ளை துணி வேணும் எங்களுக்கு. இது கூடுதலாக அந்த அளவெல்லாம் சரியாக இருக்குமா, 6 மீட்டர் கேட்டிருக்கணும். 6 மீட்டர் தான் வட்டி வச்சிருக்கணும் பாருங்க. பப்ளின் துணி எல்லாமே இந்த செட்டாக 6 மீட்டர் தான் வட்டி வச்சிருக்கு. 6 மீட்டர் எல்லாம் இருக்குது அதில். இருக்கு சரி. மற்றது வந்து பெரிய டவல் வேணும், அங்கே இருக்குது. இருக்கோ இங்கால பார்த்துடுங்க. மேலே இருக்கிறது பெரிய டவல் சாஃப்டாக இருக்கு. இது வந்து நாங்கள் இந்த விரிச்சு குழைச்சோம் நம்மளுக்கு சின்ன பிள்ளை இருக்க சாஃப்டான துணி வேண்டும். இதே மாதிரி நாங்கள் துவைச்சி காய வச்சு தான் எடுக்க வேணும். இப்போ புதுசாக இருந்தாலும் கூட அதை வந்து அதுக்கு முதல் வந்து துவைச்சலாம். பேபி டவலும் தாங்க உண்டு. பேபி டவல் நப்கின் நப்கின் அந்த துணி செட் இதில் 6 பேருமா இதில்? ஓ அதுகளோ நப்கின் செட் வந்து இதுக்கு அந்த ஒவ்வொன்றுக்கே 6 பேரும் இல்லை செட் அப்படியே 6 பேரும். இது டவல் இதில் ஒரு பீஸ் உங்களுக்கு அதில் தான் எனக்கு டவல் இல்லை. நான் அது டவல் எடுத்தாச்சுல்ல. இது டவல் எடுத்துருக்கேன். டவல் 2 டவல் ஒரு டவல் இல்லை, டபுள் 2 எடுத்துருக்கீங்க. இது டவல் இல்லை, இது நப்கின். இது நப்கின் 30,000 சைஸ் போட்டு இது ஒன்று காணும். அதில் நப்கின் தான் கூட தேவைப்படும் உங்களுக்கு. ரைட். பெரிய டவல் சரி, சின்ன டவல் ஒன்று வாங்கணும் உங்களை. அதோட சின்ன டவல் இது இல்லை எடுப்போமே. இதில் எடுப்போமே. ஓ இதில் ஒன்று எடுங்க பார்ப்போம். இந்த நீளம் நல்லா இருக்கு. இதானே? இல்லைங்க வரம்புல போதும். ரைட்டு. இது சின்ன டவல். ரைட். இந்த தொப்பியோட வர டவலும் இருக்குது இப்படி. தொப்பியோட வர டவல் தலையை மூடி அப்படியும் ஒன்று எடுப்போமே. ஓ அப்படி ஒன்று எடுப்போம். சிறியதுவாய் சரி வந்து துணி கிளிப். தம்பி அந்த தொப்புள் கிளிப்
அதோட இங்கே பாருங்க இந்த சவுக்காரங்கள் க்ரீம்கள் தொப்பிகள் அதுலேயும் தாங்க அப்படி எடுத்து அதுலேயும் தான் கிளிப் ப்ளூ கலர்லேயும் தாங்க ப்ளூ கலர் கிளிப் எடுக்கும் மற்றது தொப்பி சாக்ஸ் ஆக்களுக்கு சின்னாளுக்குரிய அந்த சாக்ஸும் தொப்பியும் இங்கே இருக்கு நல்ல கலரில் இருக்கு என்ன இது நல்லா இருக்குல்ல இது இங்கே இருக்குது இங்கேயும் இருக்கு இது எடுங்க அது எடுப்போம் என்ன இது சாக்ஸும் இதுலேயே இருக்கு இதில் செட்டாக இருக்கும் இது தனியாக சாக்ஸ் தொப்பி இருக்குது இதில் வந்து செட்டாக இருக்குது எல்லாமே இல்லை சாக்ஸ் இருக்குது தொப்பி இருக்குது அப்படியே கீழே காலுக்கும் ஸ்வீட்டருமா அப்படியே சேர்ந்துருக்கு இது தனியாக சாக்ஸும் தொப்பியும் மட்டும் இருக்குது இதுலேயே மட்டும் எடுப்போம் என்ன நல்லா இருக்கு கலர் என்ன சுடுதண்ணி போத்தில் எங்கள்கிட்ட இருக்கிறபடியாக நாங்கள் வாங்கல கூட மற்ற கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு வந்து உடுப்புகள் இருக்குது உடுப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்க ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான உடுப்புகள் எல்லாமே அவ்வளோ உடுப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த ஆட்களுக்கு என்ன கூடுதலாக உடுப்புகள் இருக்கு இங்கே தான் கூட இருக்கு கூட என்னண்டா இது கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி கூட வேற இருக்கும் கூட வந்து அப்படியே வேற முன்னுக்கு இருக்குதாம் கூட எடுத்தால் கூடைக்கு அப்படியே எல்லாம் வைக்கலாமா கொண்டு போகிறதுக்கு சுகம் அப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த இப்படித்தான் கூட இருந்தது அதுதான் உங்களை கூட்டிக்கொண்டு வந்தது அனுபவமாக பார்த்து எடுப்பீங்கண்டு எப்படி வெட்டக்கூட வந்துட்டு அதே எடுப்போம் ரைட் பெட்ஷீட் ஒன்று எடுப்போம் அதில் எடுங்க பார்ப்போம் இதுலையா மேலே உள்ளது எடுங்க நல்ல நூல் அது அதோட பெரிய பெட்ஷீட்டா இதா பெருசு இது எடுப்பாங்க பெருசு அப்போ பெருசு எடுங்க இதை வைப்போமே ஸ்வீட்டர் எடுத்துட்டேன் மற்றது வந்து பெட்ஷீட் எடுத்தாச்சு பேசன் என்னென்னா நாங்கள் வந்து பிறகு கொண்டு போய் கொடுப்போமே தூர கொண்டு வர வழியால் பேசனை வந்து நாங்கள் பிறகு எடுப்போம் பேசன் இருக்கட்டும் தம்பி பேசன் அது போய் கொண்டு போகணும் இது கொண்டு போகிறது கஷ்டம் இப்போ மோட்டர் சைக்கிள் இதை மட்டும் தான் கொண்டு வரோம் இப்போ அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் இப்போ வாங்கிக்கொள்வோம் மற்றது வந்து அந்த கூடை இருக்கணும்லாம கூட அது கூட நாங்கள் பிறகு எடுக்கலாம் இப்போ வந்து இந்த சின்னாலக்குரிய இந்த ஓடிக்கொலன் பவுடர் அதுகளை வந்து எடுத்துக்கொள்வோம் மற்றது பம்பஸ்கள் அதுகள் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இதில் வந்து ஃபுல்லாக அந்த செரமீன் இதுலேயும் வந்து ஒவ்வொரு பிராண்டுகள் இருக்குது ஜோன்சன் இருக்குது செரமீன் இருக்குது ஃபெண்டா பேபி என்று இருக்குது அப்படி நிறைய இருக்குது நாங்கள் செரமீன் எடுத்துக்கொள்வோம் வேணாம் ஓடிக்கொள்ளும் இது வந்து க்ரீம் வந்து பவுடர் இந்த பவுடர் கேஸ் இது எல்லாரும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமே இந்த பவுடர் காலகாலமாக கூடுதலாக பார்ப்போம் அதானோ இந்த பவுடர் கேஸ் இது இந்த ஃபெண்டா பேபின்ற ஐட்டங்கள் இருக்குது பாருங்க இது முடிக்கணும்னா இது ஃபெண்டா வேறு கம்பெனி சின்னக்கள இயர்பட்ஸ் இது சிரமிண்ட இருக்குது சிரமிண்ட எடுப்போம் ரைட் வேறு என்ன
இவ்வளோ தான் இதில் இருக்கிற பொருள். இதை விட நாங்கள் இப்போ டவல்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிறந்தா பிறகு கொஞ்சம் வளர்ந்தா பிறகு அந்த செட் டவல்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ தான் அந்த லிஸ்ட்டா? இப்போ இது இந்த அத்தியாவசியமான பொருட்களுக்கான லிஸ்ட் தான் இது. நுழம்பு கூட எல்லாம் இருக்குதான். இதுகளெல்லாம் கூடுதலாக வந்து என்ன குழந்தை கிடைக்க ஒரு மாதத்துக்கு முதலே வந்து எல்லாம் வண்டி வீட்டில் வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் முடிய 7 மாதம் வரைக்கும் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் வாங்க பண்ணாங்க. வண்டி ரெடியாக வச்சுக்கொள்ளும். நுழம்பு கூட வேண்டியும் எடுப்பேன் வேணா. இது கொண்டு போகலாம் தானே. கூடைக்கு மேலால் அப்படி வைக்கலாம். இதெல்லாம் வந்து 2-3 வகையாக இருக்குது நுழம்பு கூடை. பெரிய கூடையும் இருக்குது. இது கொஞ்ச நாளைக்கு சின்ன கூட காணும் எங்களுக்கு. இந்த பொலித்தீன் சீட் கிடத்த இதை விரிச்சிட்டு கிடத்தேன். வேறு என்ன அதான் பார்க்குறேன், ஏதாவது தவற விட்டுருக்குறேன் நான் பார்க்குறேன். பெட்ஜக்கெட் கலர் சரி, வெள்ளை சரி, ஏன்னா லுங்கியும் சரி, ரெண்டும் சின்னாளுக்குரிய அந்த சட்டை சரி, அதை வந்து பப்ளின் துணி வெள்ளை சரி, பெரிய டவல் சின்ன டவல் எல்லாமே சரி, மற்றது பேபி டவலும் சரி, மற்றது வந்து தோப்பல் கிளிப்புன்னு சொல்கிறது, மற்றது சுடுதண்ணி பதில் தேவையில்லை எங்களுக்கு. தொப்பி சாக்ஸ் அதுவும் எடுத்தாச்சு. மற்றது வந்து கம்பளி சட்டையும் எடுத்தாச்சு. இதில் வந்து பெட்ஷீட் எடுத்தாச்சு, கூடை எடுத்தாச்சு, பெரும்பாலும் எடுத்தாச்சு எல்லாம் கூடுதலாக. ஏன்னா வேறு என்ன அதை விட தேவையான சாமான் வேறு என்னன்றதற்கோ பார்ப்பேன், சுற்றி பார்த்தா தான் தெரியும். மேலதிகமாக எதுவும் எடுக்கணும்டா. இந்த க்ரே பவுடர், க்ரே மிக்சர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பிறந்த பிறகு நாங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த க்ரே மிக்சர் எல்லாமே இருக்குது. இந்த க்ரே பவுடர் எல்லாம் பார்த்துருப்பீங்க முதல் சின்னன்லேயே இது பருக்கி தெரியும். முதல் வர்ற போத்தில் வந்து இது வந்து அது வந்து க்ரே மிக்சர், இது க்ரே வாட்டர். வித்தியாசம் இருக்குது ரெண்டும் உண்டு இல்லை. ஆனால் இது வந்து நாங்கள் பிறகு வாங்கலாம். இது வந்து அவசரம் இல்லை எங்களுக்கு. பவுடர், ஒடிகோலோன், க்ரீம், அதில் வேறு என்ன நிறைய நாள் தானே மறந்து போச்சு. இப்போ வளர்ந்தா பிறகு நோமலாக பவுடர்களோட விட்டுடுறது தானே. ஓடிக்குலோன் டிஷ்யூ, அதாவது விப்ஸ் அந்த டிஷ்யூ தாங்க ஓடிக்குலோன் டிஷ்யூ. அது வந்து கற்றாழையில் எடுப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாமீட்டர் இருக்குது. குழந்தை பிள்ளைகள் இருக்கிற விட கட்டாயம் இது ஒன்று வாங்கி வைக்கணும். நாங்களும் முதல் வந்து வண்டி வச்சுருந்தாங்களோ என்ன இந்த டெம்பரேச்சர் இது பார்த்து தான் மேலுமே இந்த காய்ச்சலண்டா இது பார்த்து தான் நாங்கள் பெரலோஸ் சிறப்பு கொடுக்கணும். சும்மா எங்களோட கை கணக்கு சூடு இருக்குது தானே, அதில் வந்து பார்த்து கொடுக்கக்கூடாது. உண்மையிலே இதில் வேறு இருக்கான்னு பாருங்க. இது ஒன்று தான் இருக்குது. 2-3 வகையாக இருக்குது என்ன இந்த தெர்மாமீட்டர். அப்போ உதயம் பண்ண வேணுங்க. மற்றது இந்த ஹேங்கர் உடுப்புகள் காய விட்டு எடுக்கிறது, காய விட்டு எடுக்கிறது. அந்த சின்ன பிள்ளைகளோட போடலாம், கண்ட இடங்கள்ல எல்லாம் போடக்கூடாது. கவனமாக அந்த தூசுகள் அது பறக்காத நல்ல வெயிலுக்கையும் காயப்படக்கூடாது. நல்லா தான் காயப்படணும். காயப்பட வேணும். இதுலேயும் வகை வகையாக இருக்குது. கங்கர்லையா? இது சதுரம் மாதிரி இருக்குது, இது வட்டம், ஒரு விலைக்கு இருக்குது. இது காணுமே. நான் இது தெர்மாமீட்டர் வந்துட்டு கம்பஸ் வந்து கொண்டு வாங்குவோம். என்ன அது வந்து ஆரம்பத்துக்கு தேவைப்படுமா இல்லையா? ஆரம்பத்துக்கு தேவைப்படாது. இதுக்கு இந்த பொருட்களோட ஒரு செட்டை நான் வாங்க போகல. சின்னாக்களுக்குரிய கம்பஸ் இது சைஸ் ஓகேயா? 3 கிலோவுக்கு இல்லை அண்ணா, அதை விட இல்லை தானே அண்ணா இருக்கா? அது ஓகே இருக்கு. எது 2.5 கிலோக்கு உள்ளது? இதுகளோ ஆக சின்ன இதுதான் சின்ன ஆக சின்ன ஆக்களுக்கு.
இது வந்து 2.5 கிலோக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பம்பர்ஸ். இதில் வந்து 2 வாங்குவோம். ரைட். இது வந்து அந்த மற்றது உடுப்புகள் கிளிப் போட்டு வைக்கிறதுக்கு இருக்கு ஐட்ட மாதிரி. இது 2 எடுத்துறீங்க? ஓ, அது இப்போ ஒவ்வொரு வகையாக இருக்குது. பேரன் 12 இருக்குது என்ன, ஒவ்வொரு டசன் தானே என்ன, இது கூட இருக்கிற மாதிரி. 12 இல்லை கூட கூட என்ன. அப்போ 4 8 12 தான். 24 2 டசன். 2 டசன் என்ன. ஓ 24 இருக்குது. 600 ரூபாண்ணா இது. இது ஒன்று காணும். ரைட். கிட்டத்தட்ட கொஞ்சம் சாமான் வாங்கியாச்சு என்ன. ஓ, இவ்வளோத்தையும் நாங்கள் இப்போ பில் போடுவோம். இப்போ பொருட்கள் எல்லாம் வண்டி எடுத்தாச்சு. அடுத்தது பில் போடுவோம். நாங்கள் வாங்கல. ஓ, இது வந்து சின்ன தலைவணி மறந்து போனேன் நான். சின்ன தலைவணி கொண்டு எடுத்தாச்சு. இனி வந்து பில் போடுவோம் என்ன. இப்போ கிட்டத்தட்ட பில் போட்டு முடியுதானே. அதில் வந்து மேலதிகமாக நீங்கள் 2-3 எடுத்துனீங்க. இருந்து கொண்டு போய் ஒவ்வொரு நான் வந்து ஒவ்வொரு அதில் வராத லிஸ்ட்டில் வராத பொருள் இதெல்லாம். அதில் வந்து லிஸ்ட்டில் வரையில் சரம் உண்டு, அது கட்டாயம் கொண்டு போகணும். இதில் வந்து சோப் வந்து நான் மறந்துட்டேன். இதில் வந்து பிரமிண்ட், இது வந்து ஷாம்பு, இது வந்து சின்ன உடுப்புகளை துவைக்கிறதுக்காக இந்த கம்ஃபர்ட்டுகள் இருக்குது. இது வந்து மேலதிகமாக அப்படியே அடிச்சிருக்குது. என்ன பில் போட்டுக்கொண்டு நாங்கள் போக முடியாது. ஆனால் இது வந்து கிழமையில எல்லா நாளுமே கடை திறந்துருக்கு. ஏன்னா ஞாயிறு அன்றுட்டு கடையெல்லாம் பூட்டாது. கடை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் திறந்துருக்கு. எல்லா நாளுமே திறந்துருக்கு. நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். அதை விட அத்தியாவசியமான பொருட்கள் திடீர்னு. அப்போ வந்து அதோட இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ள வேணாம், நிறைய பொருட்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் இல்லை, அந்த ஒவ்வொரு இந்த பேபி செரமி இதுக்கெல்லாம் இல்லை என்ன, இந்த செரமி ஐட்டம் இந்த இதுகளுக்கு இல்லை. மற்றும்படி இந்த உடுப்புகள்லேருந்து பெட்ஷீட்டுகள்லேருந்து சின்ன நப்கின் டவல் அதுகள் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட். மற்றது பம்பர்ஸ் இருக்குல்ல, பம்பர்ஸாக இருக்கட்டும், பிப்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து நிறையவே வந்து இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ வந்து பில்லெல்லாம் போட்டாச்சுன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ சாமானுக்கு வந்து 20 எவ்வளோ வந்து 21,715 ரூபா வந்துருக்குது. இப்போ சாமான்லாம் வேண்டியாச்சு. சரி, நாங்கள் இதில் இருந்து வடிக்கிடுவோம். நேரமும் கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. உண்மையிலுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளும் வந்து சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. இன்றைக்கு வந்து அதை விட ஒரு புது அனுபவமாயம் இருந்தது. பிள்ளைகளுக்கு வேண்டினா தான் ஆனால் கனகாலம் இப்போ வேண்டியக்குள்ள தான் அந்த என்ன சொல்கிறது, இப்போ விலையால் நிறைய வித்தியாசம். அப்போ ஒரு 12,000க்கு வேண்டினது இப்போ 22,000 23,000 கிட்ட முடியுது. அதோட அதில் கிளிநொச்சி கந்தசாமி கோயில் தெரியுது பாருங்க. அப்படியே நாங்கள் கந்தசாமி கோயில் கோபுரத்தை பார்த்துக்கொண்டே இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.